வணக்கம் நேயர்களே. பாபா டிவோட்டிஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரீட் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக அவன்தான் இறைவன். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் மறைமலை நகரில் இருக்கிற பாபா கோவில். சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகில் மறைமலை நகரில் சாமியார் கேட் அடுத்துள்ள பவானி நகரில் தான் தோன்றி பாபா கோவில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த நடைமுறை திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. வியாழன் மற்றும் ஞாயிறு அரசு விடுமுறை நாட்களில் கோவில் முழு நேரம் திறந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பகல் 11:30 மணி அளவில் கோவில் வலம்புரி சங்கில் பன்னீர் மற்றும் மூலிகை கலந்த தீர்த்தத்தை கொண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்களது கையால் அபிஷேகம் செய்கின்றனர். மகா ஆரத்தி 3 வகை. கலச ஆரத்தி ஜோதி சொரூபமா சிவபெருமானே பாபாவிற்கு ஆரத்தி காட்டுவது போல் அமைப்பு. நாக ஆரத்தி அஷ்ட நாகங்களும் ஆரத்தி எடுப்பது போல் அமைப்பு. நட்சத்திர ஆரத்தி. இந்த ஆரத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தோஷம் நீக்குகிறது. வெண்சாமரம் வீசப்படுகிறது. ஒருத்தருக்காக பலரும், பலருக்காக ஒருத்தரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. இந்த ஆலயத்துல தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்துல குருவருளும் உண்டு, திருவருளும் உண்டு. அதி அற்புதமான ஆலயம். இங்க பாபா தானால பூமியை பொழந்து வந்து இங்க பல அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய ரோகம் கூடிய வியாதியை குணப்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த இடத்துல மிருத்துஞ்சம், அகால மரணங்கள், கண்டங்கள், விபத்துகள் எதுவும் கிடையாது. ஏன்னா பாபா இங்க தாயா அமர்ந்திருந்து சகல ரோகங்களையும் நிவர்த்தி செய்வதோட கிரக பீடைகள்ல இருந்து, துஷ்ட சக்திகளின் ஆதிக்கத்தில் இருந்து, எப்படிப்பட்ட கர்மவினையா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை உடைய தெய்வங்களை இங்க கொண்டு வந்திருக்கார். 3 சக்திகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். பாபா ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா குருவின் பாதம் இருக்கும். பாதத்தை பட்டினதுக்கு அப்புறம் பாபாவை பார்ப்போம். ஆனா இந்த ஆலயத்துல பாபா வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கார். என்ன வித்தியாசங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, காளி, பைரவி, சந்தி, முச்சந்தி கூடிய நீச்சமான இந்த பூமியில 3 தெய்வங்களை அமர்த்தி இருக்கிறார். இந்த தெய்வங்களை நம்ம முதல் பார்த்து அவங்க கிட்ட அனுமதி வாங்குறோம். எந்த விதத்துல எனக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி பண்ணுமான்னு சொல்லி 3 எலுமிச்சங்கனியை எடுத்து சங்கல்பம் பண்ணி, அந்த சங்கல்பத்துல நம்ம குறைகள் என்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி சூலத்துல பைரவிக்கு நம்ம குத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தா முள் சங்குன்னு கூடிய 3 சங்குகள் எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷத்தையும் நிவர்த்தி செய்யற வகையில உச்சந்தலையில வைத்து மார்பகத்துல வைத்து தாரவாத்து கொடுக்கும். இந்த இடத்துல இந்த அற்புதம். எப்பவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் விலகினாலே நம்மளுக்கு ஆரோக்கியம் முதல் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆகம பிரகாரம் கட்டக்கூடிய ஆலயத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாபா பாருங்க, அதி அற்புதமான அமைப்புல இந்த இடத்துல பரிமளத்தூண் சொல்லக்கூடிய மூலிகை மரத்தை பிரதிஷ்டை பண்ண வச்சிருக்காரு. இந்த இடத்துல 3 அடி ஆழத்துல ஈய தகடுல சுதர்ஷன சக்கரத்தோட வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், சோழிகள், திருமால் சக்கரம், ரத்தினம், உபரத்தினம், சஞ்சீவனிகளை கொண்டு 3 அடி ஆழத்துல நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கமலம். கமலத்துல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருடைய எந்திரத்தை வைத்து அதுக்கு மேல அத்தி மரத்துல சக்கரத்தாழ்வாரும் லட்சுமி அயகிரிவரும் கொண்டு வந்திருக்கோம். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் லட்சுமி நரசிம்மர் தான் இருப்பாரு. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி அயகிரிவர். ஞானம் ரொம்ப முக்கியம். எத்தனை கோடிகள் இருந்தாலும் நம்மளுக்கு தெளிவு இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. அதனால ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்துக்காக இந்த இடத்துல இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். அதே நேரம் மனிதனின் ஆதாரங்கள் 6. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில 6 கவசங்கள் இந்த பரிமள தூணுக்கு கொண்டு வந்திருக்கும். இந்த பரிமள தூணை பக்தர்கள், சாயுடைய பக்தர்கள் அணைக்கும் போது அந்த மார்பகம் அந்த பரிமள தூணில் படும்போது உள்ள இருக்கக்கூடிய வலி, வேதனை, கஷ்டங்கள் அனைத்தும் இழுத்து நம்மள சாதாரண ஒரு மனநிலைக்கு இந்த
மூலிகை தூணாகப்பட்டது கொண்டு வந்தோம். பாபா வந்த இடத்துல அவருடைய திருப்பாதத்தை வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து குருவின் பாதத்தை நம்ம பற்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தியின் தன்மை என்னன்னா 4 திருக்கரங்கள், 2 திருக்கரங்கள், 2 கொம்புகளுக்கு மத்தியில் அவர் கமலத்தை தாங்கியிருக்க. அதுக்கு மேல காலேஸ்வரர், காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காலேஸ்வரன். அப்படிப்பட்ட காலேஸ்வரரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரம் பத்மாசனத்துல புலித்தோல்ல நந்தியம் பெருமாள் அதிகாரமா அமர்ந்திருக்க 2 கரங்கள் அவருடைய மடியில கமலத்தை தாங்குது. அதுல பச்சை லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த பச்சை லிங்கமாகப்பட்டது 6 மாத காலங்கள் மூலிகை தைலத்துல வச்சிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறோம். காரணம் எதனாலன்னா பக்தர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் களைய வேண்டும் என்பது பாபாவின் ஆசை. அதுக்கேற்றபடி அவர் உத்தரவு கொடுக்க ஒவ்வொரு காரியத்தை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பரிமள தூணை அனைத்து அவங்க வலி வேதனையை கொடுக்கும் போது இங்க நந்தியம்பெருமாள் கணக்குகளை எழுதிடுவார். யார் இந்த இடத்துக்கு வந்தாங்க, என்னென்ன பிரச்சனையோட இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு ஒரு கணக்கை எழுதி வச்சிருவார். அந்த கணக்கை எடுத்து பாபா கிட்ட ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது பித்ருக்கள்ல இருந்து கிளம்புது. பித்ரு நீச்சமானால் குலதெய்வம் கட்டு, குலதெய்வம் கட்டுல வந்து நின்னா இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ எப்படிப்பட்ட மகானை சந்தித்தாலும் பலன் அல்ல. அதனால பாபா இந்த இடத்துல தான் குழந்தைங்க ஆலயத்துக்கு வரும்போது எதுவும் எனக்கு நடக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்றதுனால அவரு இந்த இடத்துல எல்லாத்துக்கும் மெனக்கிடுறார். ஜெய் சாரம். இது வந்து வீடாக இருந்தது. முதல்ல இருந்து வீடாக இருந்தது. 18/8/2016 பாபா சுயம்பா அந்த வீட்டு வாசலில் வந்தார். வந்த நாள்லேருந்து விபூதி கொட்டிகிட்டு இருக்காரு. அந்த விபூதி தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நோய் தீர்க்கிற அற்புதமான மருந்து, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து இந்த விபூதியில் இருக்குது.